வாழ்க்கை சரியில்லாத ஆளை முன்னால ஊழியத்துக்கு எந்த ஊழியத்திலும் சபைக்குள்ள விடக்கூடாது. ஊழியம் செய்யணும்னா சாட்சி உள்ள வாழ்க்கை முக்கியம். ஊழியம் செய்யணும்னா சாட்சி உள்ள வாழ்க்கை முக்கியம். ஜான் ஜெபராஜ் சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை, அதுதான் சொல்றாரு. ஆப்வியஸாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஜான் ஜெபராஜோட ரிப்ளை பார்த்தீங்களா கமெண்ட் செக்ஷனில்? நீ ஊழியம் செய்ய லாய்க்கில்லை, நீ விபச்சாரக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது. அது யாரா இருந்தாலும் சரி. ஜான் ஜெபராஜ் பதில்கள் சில எச்சைகள் மினிமம் வெல் மற்றும் குமாரிக்காக ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மினிமம் வெல் மற்றும் குமாரினா வேற யாரும் இல்லை, அகஸ்டின் ஜெபகுமார் தான் அப்படி சொல்றாரு. ஜால்ரா அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜான் ஜெபராஜ் ரொம்ப டீசெண்டாக தான் இதே மேக்ஸ்வெல்லையும் மினிமம் வெல்லையும் அகஸ்டின் ஜெபகுமாரையும் சொல்லியிருப்பார். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. ஒரு டைம் நான் சிங்கப்பூர்ல ஒரு பெரிய நானும் ஜோசப் பாலச்சந்திரன்லாம் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம் 2008. ஆமா, பார்த்தா பெரிய சர்ச்சு. இப்போ அந்த சர்ச்சு உடஞ்சி அவர் உள்ள போய் ஜெயிலில் போயிட்டு வந்தார். அந்த பாஸ்டர் காங்கே, அவர் பேர் சிட்டி ஆஃப் ஹார்வெஸ்ட், அந்த சர்ச் பேர். எல்லாத்தையும் சொல்றேன் நான். ஆமாம், எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார். ஏன்னா இவரை எந்த விதத்துலையும் அந்த நபர் எதுவும் பண்ண மாட்டார். இவருக்கு எங்கேயாவது ஏதாவது பாதிப்பு வந்துடும் தெரிஞ்சால் அங்கே மட்டும் பேர் சொல்ல மாட்டார். பாதிப்பு வராதுன்னு தெரிஞ்சால் பேர் சொல்லுவார். அப்படி தானே எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த சர்ச்சுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் யார் ப்ரீச்சர்ஸ்னா பெனிகின், டான் மோயன் வர்ஷிப், பெரிய பெரிய மக்கள் வந்தாங்க. ஆனால் ரொம்ப கொடுமை என்னன்னா, அந்த சர்ச்சில் வர்ஷிப் பண்ண கேர்ள் இவ்வளோ பெரிய ட்ரௌசர் போட்டிருந்தா. சீரியஸ்லி, நான் அளவுக்கு இவ்வளோதான். இது சரியா தவிர நீங்களே சொல்லுங்க. இவரை மட்டும் பேர் சொல்லி அட்ரஸு அடையாளம் ஜெயிலுக்கு போனது எக்ஸ்ட்ரா பிட் எல்லாத்தையும் சொல்லி ஒரு ஆளை டிஃபேம் பண்ணலாம், அது சரி. மும்மூர்த்திகள் திருடன்னு சொல்லி பேரை சொல்லாமல் சொல்லலாம், அது மட்டும் சரியா? சரியா சரியா தப்பா சொல்லுங்கள். அப்புறம் அந்த சபை உடஞ்சி, ஏன்னா அந்த பாஸ்டர் கலாச்சாரம் கல்ச்சர் மேண்டேட் சொல்லி பயங்கரமா அதுக்கப்புறம் உள்ள பிடிச்சி போட்டாங்க. வேற நிறைய பிரச்சனைனால. அவங்க ஒய்ஃப் பாப் சிங்கர். ஸோ இன்னைக்கு மறுபடியும் அவர் மனம் திரும்பி பண்றார். ஸோ நம்ம அப்படி செய்யலாமா சொல்லுங்க? தவறு தவறு தவறு. மனம் திருப்பியும் செய்கிறாருன்னு சொல்கிற நபரை பேரை சொல்லி இத்தனோடி ட்ரௌசர் போட்டாங்கன்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டாங்க பாப் சிங்கர் மனைவி, இது வரைக்கும் சொல்லலாம். பேரை சொல்லி அட்ரஸோட சர்ச்சு பேரையும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மும்மூர்த்திகளை மட்டும் திருடன் மும்மூர்த்திகள்னு அடைமொழி வச்சு அப்படி இப்படி பட்டும் படாமலும் சொல்லிவிட்டு அப்படியே ஓடிடணும். இது சரியா? இது தவறு இல்லையா? ஏன் தெரியுமா? ஜான் ஜெபராஜை சொன்னால் ஜான் ஜெபராஜை எதிர்த்து கேள்வி கேட்பார், ஏதாவது திருப்பி பதில் சொல்லுவாருன்னு தெரியும். இவர் பேர் சொல்லாமல் சொன்னதுக்கே ஜான் ஜெபராஜ் பேரை சொல்லி சொல்லி என்னென்ன பதில் சொல்கிறாருன்னு பாருங்கள். எத்தனை வேணா கழட்டி விட்டுட்டு உங்க ஊழியம் செய்யலாம்னா நீ கள்ள, நீ கிறிஸ்தவன் என்ன விளையாட்டா? ஒரே மனைவியுடைய புருஷன். ஆமா, வாழ்க்கை சரியில்லாத ஆளை முன்னால ஊழியத்துக்கு எந்த ஊழியத்திலும் சபைக்குள்ள விடக்கூடாது. ஊழியம் செய்யணும்னா சாட்சி உள்ள வாழ்க்கை முக்கியம். ஊழியம் செய்யணும்னா சாட்சி உள்ள வாழ்க்கை முக்கியம். ஜான் ஜெபராஜ் சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை, அதுதான் சொல்றாரு. ஆப்வியஸாக தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஜான் ஜெபராஜோட ரிப்ளை பார்த்தீங்களா கமெண்ட் செக்ஷனில்? வேற ஒருத்தர் இந்த மினிமம் வெல்ல மேக்ஸ்வெல்ல ஜான் ஜெபராஜ் மினிமம் வெல்லுன்னு தான் கூப்பிடுவார். நாயின்னு திட்டுறாரு. அவன் கிடக்குறான் நாய், சின்ன பையன் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு ஜான் ஜெபராஜோடைய ஐடியிலேருந்து ரிப்ளை வருது, சொட்ட நாயின்னு. பேரை சொல்லாமல் சொல்லியே இப்படி பேரை சொல்லியிருந்தா எப்படி இருந்ததுன்னு பார்த்துங்க. அதனால இவங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸ்வீடன்ல உன்னை கட்டிட்டு விட்டுட்டு இங்க வந்து இன்னொன்னு கூட்டிட்டு வந்தானா அவனை சபைக்குள்ள வரலாம், லீடர்ஷிப்ல வைக்க கூடாது. இது என்ன கதை புதுசா இருக்கு? சபைக்குள்ள வரலாம், லீடர்ஷிப்ல வைக்க கூடாதா? அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? தகப்பனுடைய மர்மராட்டி வச்சிருக்க, அது அந்நியானிகளுக்கும் சொல்ல முடியாத பாவமா இருக்கே, நீ ஏன் வச்சிருக்கிற? வெளில அனுப்பு, சபையில ஏன் வச்சிருக்கேன்னு தானே சொன்னாரு. அவனையா லீடர்ஷிப்ல வச்சுக்கல, சபையில வச்சுக்கலாம், லீடர்ஷிப்பில் மட்டும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொன்னாரா? இல்லையே. சரி, ஒருவேளை ஒருத்தன் தவறு பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டான்,
அப்படி வந்தவன் சபைக்குள்ளே இருக்கலாம், ஆனால் லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடாது, அப்படி ஏதாவது இருக்கா பைபிளில்? அப்படின்னா லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்கலாம் தவறே பண்ணாதவங்களா? இவங்கெல்லாம் ஹோலின்னு சொல்லிக்கிறாங்களா? எப்படி சொல்கிறாங்க? என்ன தான் சொல்கிறாங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? ஏதாவது புரியுதா? புரியாது. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் அரசியல்வாதிகள். யார் இவங்களுக்கு ஆவலையோ அவங்களாம் எதிர்ப்பாங்க. அதே ஆட்கள் நாளைக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஆதாயம் இருக்குன்னு தெரிஞ்சால் கூட்டு சேர்ந்து ஊழியம் பண்ணுவாங்க. ஊழியம். ஏன்னா ஈஸியாக எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது. விட்டு விட்டேன், புதுசாக உன்னை பிடிச்சிட்டேன்னா நீ ஊழியம் செய்ய லாய்க்கில்லை, நீ விபச்சாரக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது. அது யாராக இருந்தாலும் சரி. ஜான் ஜெபராஜ் பதில்கள். தோ சில எச்சைகள் மினிமம் வெல் மற்றும் குமாரிக்காக ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மினிமம் வெல் மற்றும் குமாரினா வேற யாரும் இல்லை, அகஸ்டின் ஜெபகுமார் தான் அப்படி சொல்கிறார். ஜால்ரா அடிக்கிறாங்களா? ஆக்சுவலாக ஜான் ஜெபராஜ் ரொம்ப டீசெண்டாக தான் இதே மினிமம் வெல்லையும் அகஸ்டின் ஜெபகுமாரையும் சொல்லியிருப்பார். அதே மும்மூர்த்திகளோட இன்டர்வியூவில் தான் பாருங்கள். மூத்த ஊழியர்கள் நம்மை அங்கீகரிக்காத காரணத்தில் மிக முக்கியமான ஒரு காரணமாய் நான் பார்த்து உணர்ந்து அனுபவித்தது என்னன்னா, அவங்களுடைய ஐடென்டிட்டி போயிருமோன்னு பயப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 30 வருஷமாக நான் ஒரு ஊழியத்தை கட்டிட்டேன், எனக்குன்னு ஒரு 10,000-20,000 பேர் இருக்காங்க, நான் கால் ஃபார் பண்ண ஒரு மீட்டிங் நடத்தினா அத்தனை பேர் வந்து உட்காடுறாங்க. இன்னைக்கு ஆனால் ஒன்றை தேடி ஜனம். இப்படி டீசெண்டாக சொன்னார். அவர் மூத்த ஊழியர்னு குறிப்பிடுறது அகஸ்டின் ஜெபகுமாரை. அது ஒரு பாயிண்டில் உண்மை தான். ஏன்னா அகஸ்டின் ஜெபகுமாருக்கு தமிழ்நாட்டிலேருந்து தன்னை விட யாரும் உயர்ந்தால் பிடிக்காது. மோகன்சி கொஞ்சம் பெரிய லெவலில் வரும்போது மோகன்சியை திட்டுவார். அதுக்கப்புறம் நக்மாவை கூப்பிட்டுட்டா, இதை பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்னு கண்டமேனிக்கு பேசுவார். அதுக்கப்புறம் கை கோத்து மோகன்சியோட ஊழியம் பண்ணுவார். அதே மாதிரி டி மோகன் கொஞ்சம் வளர்ந்து வராரு, பெரிய சர்ச்சு NLCC இவ்வளோ பெரிய இடம் வாங்கிட்டாருன்னா அவருக்கு புக்கு வயிறு எரியும். திருடனோடு ஒருமித்து ஆசனம் திருடன்னு திட்டுவார். NLCC கோடி மக்கள் இங்கே அழிஞ்சு போகிறாங்க, இவன் கோடியில் செலிப்ரேஷன் சென்டர் கட்டுவதெல்லாம் செலிப்ரேஷன் திட்டுவார். அப்புறம் அதே செலிப்ரேஷன் சென்டரில் கை கோத்து ஊழியம் பண்ணுவார். இதெல்லாம் அவருக்கு வழக்கம். அதை தான் ஜான் ஜெபராஜ் சொல்கிறார். ஏன்னா அதன் அடிப்படையில் ஜான் ஜெபராஜும் வளர்ந்து வராரு, அதனால் ஜான் ஜெபராஜை எல்லோரும் எதிர்க்கிறாங்கன்றது ஜான் ஜெபராஜோட எண்ணம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உண்மை தான். ஆனால் இப்படி டீசெண்டாக பேசிகிட்டு இருந்தவரை ரொம்ப மோசமாக பேச வச்சுட்டாரு நம்ம மினிமம் வெல். எப்படின்னு பாருங்கள். எனக்கு கள்ளக்காதலி எதுவும் இல்லை, நான் ஒரு பிசாசை விவாகரத்து செய்துவிட்டேன். எதிர்காலத்தில் ஒரு நல்ல குடும்பத்தை அமைக்க திட்டமிட்டிருக்கிறேன். சொட்டை நாய். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொட்டை நாயின்றதெல்லாம் சும்மா சாதாரணன்ற மாதிரி. ஏன்னா கெட்ட வார்த்தை ஜஸ்டினுடைய அடி விழுது இல்லையா? அதனால் கெட்ட வார்த்தை, அதாவது பெண்களை குறிக்கிற வார்த்தையை கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தி திட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவான். இதோ இவனும் பண்ணான் பாருங்கள். இன்றைக்கி போட்டிருக்க போஸ்ட்டு படிக்கிறேன். நரிகளை துரத்த சிங்கம் கர்ஜிக்கும் போது பொந்துக்குள் பதுங்கி இருந்த பொட்டை குருவி கதறிக்கொண்டு பறக்கிறது. யார்? அகஸ்டின் ஜெபகுமார் தான் நரி. அதை துரத்த சிங்கம் ஜான் ஜெபராஜ் கர்ஜிக்குது. பொந்துக்குள்ளே பதுங்கி இருந்த பொட்டை குருவி கதறிக்கொண்டு பறக்கிறது. அது இந்த மினிமம் வெல். குருவி, பதுங்கி இருப்பது உனக்கு நல்லது, உனக்கு பதில் கொடுக்கும் அளவிற்கு நான் உன்னை போன்று ராஜ்யத்தில் பயனற்று இல்லை, நல்லா கதறு, இதுவே பதில் தாண்டா அப்படின்றது அவருக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ராஜ்யத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறேன்னு சொல்கிறதுன்னு ஒரு விவஸ்தையெல்லாம் போச்சு. ராஜ்யம்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே. சரி, மொத்தத்தில் வெஸ்லி மேக்ஸ்வெல் பேர் சொல்லாமல் சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் அசிங்கப்படுறதுக்கு 3 பேர் பேரை சொல்லி டீசெண்டாக பேசிட்டு போயிருக்கலாம். அந்த பாஸ்டரை சொல்லும் போது அவர் மனம் திரும்பிட்டார், நடக்கிறார், செய்கிறார் அப்படின்னீங்க இல்லையா? அப்போ உங்கள் கூட உள்ள இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களையும் அதே மேனரில் ட்ரீட் பண்ணியிருந்தா ஒருவேளை ரியாக்ஷன் இந்த அளவுக்கு மோசமாக இல்லாமல் இருந்திருக்குமோ என்னமோ. சரி, நம்ம பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா, ரெண்டும் இப்படி தான். 3ஆவதாக நாளைக்கு ஒன்று வரும், அதுவும் அப்படி தான் இருக்கும். இதுங்க பின்னாடி போகிறத விட்டு பைபிளை கையில் எடுத்து உண்மையாக ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதுங்க ஆராதனையை பற்றி என்னென்ன பேசிகிட்டு இருக்கு, ஆனால் உண்மையிலே பைபிளில் ஆராதனைன்னா என்னன்ட்டுருக்கு. இதுங்க கடவுளோட கனெக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ்மரைஸ் ஆகிறத தான் பேசுதுங்கன்னு ப்ரூஃபோட நான் அடுத்து ஒரு வீடியோவில் கூடிய விரைவில் போடுறேன். அதை பார்த்தாவது இதுங்களை விட்டுட்டு பைபிளுக்கு திரும்புங்க. பாய்.